ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்ஸஸ் நவீன் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம எப்போவுமே பிரைட் அண்ட் ஃபேராக இருக்கிறதுக்கான ஒரு ஹோம் மேட் பீட்ரூட் சோப் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது மாதிரி ஒரு சின்ன கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 2 ட்ராப் தேங்காய் எண்ணெய் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் பீட்ரூட் ஜூஸ் எடுத்து வச்சுருந்தேன். அதை நான் அந்த கடாயில் போட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அதை இது மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அது நல்லா உங்களுக்கு கட்டியாக ஆகும். கெட்டியாக வர நீங்கள் வர வரைக்கும் நீங்கள் அப்படியே கிளறி விட்டுட்டே இருங்க. இங்கே பாருங்கள், இது நல்லா இப்போ கெட்டியாக வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம சோப் பேஸ், நம்ம சோப்பு செய்கிறதுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு சோப் பேஸ் தேவை. இது நான் எங்கே வாங்கியிருந்தேன்னா அமேசானில் வாங்கியிருந்தேன். 1 kg 260 இல்லை 280 அந்த ரேஞ்சஸில் வாங்கியிருந்தேன். பாருங்கள், இப்படி தான் இருக்கும். நான் உங்களுக்கு அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வேணும்னா போய் வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம இந்த சோப் பேஸை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். சோப் பேஸ் இல்லாமல் நம்ம சோப் பண்ண முடியாது. கண்டிப்பாக சோப் பேஸ் நம்மளுக்கு தேவைப்படும். ஏன்னா நுரை வரணும், அதுக்காக. இப்போ நம்ம சோப் பேஸ் கட் பண்ணி எடுத்துகிட்ட அப்புறம் இதை மாதிரி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கோங்க. எப்போவுமே நம்ம சோப் பேஸை டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் நம்ம இது பண்ணணும். ஸோ அதனால் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்தீங்களா அந்த சோப் பேஸை அந்த பவுலோடு சேர்த்து அப்படியே நான் உள்ளே வச்சுட்டு ஸ்பூன் வச்சு கலரி விட்டிங்கன்னா உங்களுக்கு அது மெல்ட் ஆகிடும். பாருங்கள், உங்களுக்கே தெரியுதுங்க இல்லைங்களா அது எப்படி மெல்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம இதை ஃபுல்லாக மெல்ட் ஆகிட்ட அப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஃபுல்லாக மெல்ட் ஆகி நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இது கூட நம்ம பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த பீட்ரூட், அதை எடுத்து நம்ம இதுதான் நம்மளுக்கு அந்த கலரும் அந்த பீட்ரூட்டோட இதுவும் உள்ளே நல்லா இறங்கும். நம்ம நல்லா பண்ணிக்கலாம். நல்லா கலக்கிக்கோங்க. நல்லா ஃபுல்லாக அந்த பீட்ரூட் அந்த உங்களுக்கு அந்த பேஸ் கூட நல்லா மிக்ஸ் ஆகுற வரைக்கும் நீங்கள் நல்லா கலக்கிக்கோங்க. கலக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு வாசனை வேணும்னா உங்களுக்கு ஏதாச்சும் நீங்கள் எசென்ஷியல் ஆயில் அது மாதிரி ஏதாச்சும் வச்சுருந்தீங்கன்னா ஒரு 2 ட்ராப் போட்டுக்கோங்க. நான் எதுவுமே ஆட் பண்ணல. இப்போ இதை மாதிரி ஒரு கப் எடுத்து நீங்கள் சோப் மோல்டு வச்சுருந்தீங்கன்னா அதில் கூட பண்ணிக்கோங்க. என்கிட்ட மோல்டு இல்லாதனால இது மாதிரி ஒரு பேப்பர் கப் எடுத்து அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கிறேன், தேங்காய் எண்ணெய் தடவிட்டு. இப்போ நம்ம பண்ணி வச்சுருக்க அந்த மிக்ஸ் எடுத்து நான் ஊற்றிக்கிறேன். நீங்கள் மீடியமாகவே ஊற்றுங்க. ஏன்னா சோப் உங்களுக்கு ரொம்ப பெருசாக இருந்தால் இதுவாகாது. ஸோ மீடியமாக ஊற்றிக்கோங்க. இப்போ நான் ஊற்றிட்டு இதை நீங்கள் வெளியிலே வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம், இல்லை ஃப்ரீசரில் வச்சாலும் வச்சுக்கலாம். நான் ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். நான் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்கள், இப்போ நான் எடுத்துட்டேன். இப்போ நம்ம இந்த சோப்பை எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்கள், சோப்பு எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. ரொம்பவே சூப்பராக இருக்குது. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நேச்சுராகவே நீங்கள் பிரைட் ஆகணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த சோப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பீட்ரூட் நார்மலே நம்ம ஃபேஸில் போட்டு நல்லா உங்களுக்கு பிரைட்னஸும் தென் ஃபேஸ் நல்லா ஃபேர் ஆகும். இப்போ இது உங்களுக்கு எவ்வளோ நுரை வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு டவுட் இருக்கும் நுரை வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் உங்களுக்கு அதை காட்டுறேன்.
கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் மிஸ்ஸஸ் நவீன் கிரியேஷன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.